உறுதியான பற்களுக்கும் ஆரோக்கியமான ஈறுகளுக்கும் கோபால் டூத் பேஸ்ட். தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கும் மத்திய பாஜக அரசு நிதி விவகாரத்திலும் முரண்டு பிடிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்டால என்ன நன்மை கிடைச்சிருக்கு? தமிழ்நாட்டை முழுசா புறக்கணிக்கிறாங்க. கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் இல்லை, பெயர் கூட சொல்றதில்ல. மாநிலங்களை கம்பேர் பண்ணி ஒன்றிய அரசு வெளியிடுகிற எல்லா புள்ளி விவரங்களையும் தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுறதா ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆனால் பணம் மட்டும் தரமாட்டேன்னு முரண்டு பிடிக்கிறாங்க. ஒன்றிய அரசு தொடர்ந்து நம்மளை வஞ்சித்து கொண்டே இருக்கு. நாமும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறோம். இதில் நம்மளோட உரிமையை கேட்கிறதையே அற்ப சிந்தனைன்னு ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு. ஒன்றிய அரசில் இருக்கிறவங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கான்னு கேட்க தோணுது. கருத்து முரண்பாட்டால் திமுக கூட்டணி கட்சிகள் உறவில் எந்த பாதிப்பும் இல்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் தெளிவுபடுத்தியுள்ளார். கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை நான் ஆலோசனையாக தான் பார்க்குறேன், முரண்பாடா நினைக்கிறது இல்லை. ஒரு குடும்பத்தில் வேலை செய்கிற ஆஃபீஸில் எல்லா இடத்துலையும் கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். கருத்து சொல்வது ஜனநாயக பூர்வமான உறவின் அடையாளம்தான். 2019 ஒன்றா சேர்ந்து தேர்தல் களத்தை சந்திச்சுட்டு வரோம். பாஜகவை எதிர்த்து வெற்றி பெறுவதில் இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டா இருக்கிறது திமுக தலைமையிலான கூட்டணி தான். கருத்து முரண்பாடுகளால் எங்கள் நட்புறவில் எந்த பாதிப்பும் இல்லை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் பின்னணி குரலாக ஒலிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். பழனிசாமியோட அறிக்கையை பார்த்தா பாஜகவோட அறிக்கைகள் மாதிரி தான் இருக்கும். அவருடைய வாய்ஸே பாஜகவின் டப்பிங் வாய்ஸ் தான். நாம் கள்ளக்கூட்டணி சொல்கிறத நிரூபிக்கிறார் பழனிசாமி, அவ்வளவுதான். இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி அவர் தன்னோட தோல்விகளை பற்றி யோசிச்சு பார்க்கணும். வரும் 28ஆம் தேதி தமிழகம் வரும் பிரதமர் மோடி ராமநாதபுரத்தில் பாம்பன் பாலத்தை திறந்து வைக்க உள்ளார். திறப்பு விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் மண்டபம் வரை பிரதமர் மோடி ஹெலிகாப்டரில் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிப்ரவரி 26ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வரவுள்ளது குறிப்பிடத்தக்கது. கிளாம்பாக்கம் வரை 13 மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைப்பதற்கான திட்ட அறிக்கை தமிழக அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் மெட்ரோ ரயில் நீட்டிப்புக்கான விரிவான திட்ட அறிக்கை தமிழக அரசின் சிறப்பு முயற்சிகள் கூடுதல் தலைமைச் செயலர் கோபாலிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த விரிவான திட்ட அறிக்கையை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் சித்திக் சமர்ப்பித்தார். ரூபாய் 9,300 கோடியில் அமையும் இந்த வழித்தடத்தின் நீளம் 15.46 கிலோமீட்டர் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உறுதியான பற்களுக்கும் ஆரோக்கியமான ஈறுகளுக்கும் கோபால் டூத் பேஸ்ட்.